பரிசுத்தமுள்ள மகிமையான இந்த நல்ல நாளில் அவர் சமூகத்தில் நீங்கள் தாகத்தோடு ஓடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசப்பா நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தைகளை ஆங்காங்கே பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆவியானவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வாரமும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வார்த்தைகளை நன்றாக கேட்கணும். அல்லேலூயா. பிரசங்க நேரத்தில் அசதியா இருக்கக்கூடாது. நல்ல வார்த்தைகளை கேட்கணும். இது ஜீவனுள்ள வார்த்தைகள். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள இந்த வார்த்தைகளை நாம் நல்ல வாஞ்சையாய் கேட்கணும், தாகமாய் நம்ம கேட்கணும். ஆவியானவர் நமக்கு அது கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, வார்த்தையை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, வார்த்தையை தவறக்கூடாது. சில நாளில் தேவன் நமக்காகவே குறிப்பிட்டு தேவன் பேசுவார். உங்க ஒருவருக்காகவே கர்த்தர் அந்த வாரங்களிலே பேசுவார். அல்லேலூயா. அதற்காகவே கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்திருப்பார். உங்கள் மூலமாய் அநேக இந்த ஜனங்கள் அல்லேலூயா ஆசீர்வதிக்கப்பட தேவன் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலிருந்து நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். கவனமாய் வார்த்தைகளை கேட்போம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் முடிய நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். கவனமாய் கேட்போம். எடுத்தவர்கள் ஆமேன் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரர் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறுகிற பொழுது எங்களுக்கு தேவையானதை ஏற்றினார்கள். 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சந்திரியா பட்டணத்து கப்பலில் நாங்கள் ஏறி புறப்பட்டு போனோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அந்த தீவில் அவர்கள் பயணித்த தீவில் பவுலோடு கூட 276 பேர், ஸ்தோத்திரம், 276 பேர் பயணித்த இந்த அல்லேலூயா பயணத்தில், கப்பல் பயணத்தில், ஸ்தோத்திரம், அல்லேலூயா கப்பல் யாத்திரையில், ஸ்தோத்திரம், பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான உபத்திரவங்கள், அல்லேலூயா பல பாடுகளை பட்டு அவர்கள் பயணித்து வருகிறார்கள். ஸ்தோத்திரம். அவங்கள் பயணித்து வந்த கப்பல் எல்லாம் உடைந்து நொறுங்கி ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. கையில வெறும் பலகைகளோட அவர்கள் இந்த தீவுக்கு நேராய் வந்தார்கள். மெலித்தா என்கிற தீவுக்கு நேராய் வந்தார்கள். அவங்க கையில இருந்தது அல்லேலூயா கப்பல் அல்ல, அவர்கள் பக்கத்தில் இருந்தது கப்பல் அல்ல, வெறும் பலகைகளாக, குச்சிகளாக உடைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அல்லேலூயா அவர்கள் கடந்து வந்தார்கள். ஸ்தோத்திரம். மெலித்தா தீவுக்கு வரும் பொழுது அவர்கள் எல்லாம் இழந்தவர்களாய் வந்தார்கள், ஒன்றுமில்லாதவர்களாய் வந்தார்கள். ஸ்தோத்திரம். இனி அடுத்து எப்படி பயணிப்பது? நம்முடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டது, நம்முடைய பயணம் எல்லாம் இனி எப்படி செய்வது என்கிற பல கலக்கத்தோடு அவர்கள் பயணித்து அல்லேலூயா இருந்த சமயத்தில் அல்லேலூயா அவன் வந்த அந்த மெலித்தா தீவிலும் அல்லேலூயா இந்த தீவிலும் அவனுக்கு ஒரு தீமை ஏற்படுகிறது, ஒரு அழிவு வருகிறது. இந்த பவுலுக்கு விரோதமாக ஒரு விரியன் பாம்பு அவனை கவ்விக்கொண்டது. அதிலிருந்தும் தப்பித்தான். அதற்கு முன்பதாக கப்பல் பயணத்தில் தண்ணீரிலிருந்து தப்பினான். பல எதிரிகளிடத்திலிருந்து தப்பினான். இப்பொழுது அல்லேலூயா எதிராக வந்த ஒரு தீங்கு, ஒரு பாம்பு அவனை கவ்விக்கொண்டது. அதிலிருந்து பவுல் தப்பித்துக் கொண்டான். இப்படி பலவிதமான தப்பித்துக் கொண்டு ஆமென் அல்லேலூயா வருவதற்கு காரணம் என்ன? தேவன் எதையோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்ற, நம்ம மூலமாய் பெரிய திட்டத்தை நிறைவேற்ற தேவன் விரும்புகிறார். பல பலவீனம் வரலாம், பல சூழ்நிலை வரலாம், பல உடைக்கப்பட்ட நிலை வரலாம், பல அழிக்கப்படுகிற நிலை வரலாம், மோசமான நிலை வரலாம், மோசமான கால நிலை வரலாம், மோசமான சூழ்நிலைகள் வரலாம். எல்லாவற்றிலும் ஆவியானவர் ஜெயித்து நம்மளை கொண்டு வருவார், அவர்களை கடந்து கொண்டு வருவார், அவர்களை கடத்தி கொண்டு வருவார், அவர்களை முறியடித்து தேவன் கொண்டு வருவார். இப்படி அவர்கள் எல்லாம் முடிந்து எல்லாம் இழந்தவர்களாய் வரும் பொழுது, அங்கு இருந்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கென்று 3 மாதத்துக்கு முன்பதாகவே ஒரு கப்பலை அவர்களுக்கென்று நிறுத்தி வச்சிருந்தார். அவர்களுக்கென்று ஒரு கப்பலை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். அல்லேலூயா. இவர்கள் கப்பல் உடைந்து விட்டது, இவர்கள் வாழ்க்கை எல்லாம் இழந்து விட்டது, இவர்கள் எல்லாம் இழந்தவர்களாய் நிற்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையில ஸ்தோத்திரம் கர்த்தர் அவர்களுக்கென்று ஒரு கப்பலை ஆயத்த
ஆயத்தப்படுத்தி இருந்தார். அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். அவர்களுக்கென்று ஆசீர்வாதத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். அதான் மிதுனம் என்கிற ஒரு கப்பல். எல்லாம் சொல்லுங்க, மிதுனம் என்கிற ஒரு கப்பல். அல்லேலூயா. மிதுனம் அப்படின்னா உங்க நினைவுக்கு வருகிற ராசியை நினைப்பீங்க. அல்லேலூயா. மிதுன ராசி அப்படி நினைப்பீங்க. அல்லேலூயா. ஆமா, மிதுனம் என்கிற அடையாளமுடைய ஒரு கப்பல் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பவுலுக்காக, பவுலோடு பயணித்தவர்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காகவே தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். உங்க கப்பல் உடையன்னு தெரியும், உங்க வாழ்க்கை நொறுங்கும் என்று தெரியும், நீ எல்லாவற்றையும் இழப்பேன்னு தெரியும். ஆகவே தான் கர்த்தர் ஏற்கனவே அவைகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். அவங்க தேவைகள் எல்லாம் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். அவங்க பயணிக்கிற கப்பலை ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். அல்லேலூயா. எல்லாம் போயிருச்சு, எல்லாம் இழந்துட்டேன், என் வாழ்க்கை எல்லாம் போயிருச்சு அப்படின்னு தத்தளிக்கிற நேரத்துல, பயந்து சூழ்நிலையான நேரத்துல, பல போராட்டமான நேரங்களிலே கர்த்தர் ஏற்கனவே நமக்காக அவைகளை ஆயத்தப்படுத்தி அவைகளை நமக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. மிதுனம் என்கிற அடையாளமுடைய ஒரு கப்பலை கர்த்தர் ஏற்கனவே அங்கே நிறுத்தி வச்சிருக்கிறார். அதில் ஏறி பயணித்தார்கள். ஆமென் சொல்லுங்க பாக்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, மிரட்சி வேண்டாம், பயம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், எதை குறித்து நீங்க கலங்க வேண்டாம். உங்களுக்காக மிதுனம் அடையாளமா இருக்கிறது. உங்களுக்கான மிதுனம் ரெடியாய் நின்று கொண்டு இருக்கிறது. உங்களுக்கான கப்பல் ஆயத்தமாய் நின்று கொண்டு இருக்கிறது. உங்களுக்கான எதிர்கால ஆசீர்வாதங்கள் ஆயத்தமாய் நின்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்க கவலைப்பட வேண்டாம். பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கென்று கர்த்தர் குறித்தவைகளை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதன் காலங்களில் கர்த்தர் நேர்த்தியாய் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை அவர் நிறைவேற்றுவார், தருவார். அல்லேலூயா. நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சதை, ஆமென், அது யாருக்கும் தர மாட்டார், நமக்குத்தான் தருவார். சாமுவேல் அன்னாளுக்குத்தான் அப்படின்னா அது அன்னாளுக்குத்தான் அந்த சாமுவேல். கரங்களை உயர்த்தூர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். யோவான், ஆமென், அல்லேலூயா. அந்த சகரியாவுக்கு யோவான் அப்படின்னா அந்த சகரியாவுக்குத்தான் யோனாவை கொடுப்பார், யோவானை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு தர வேண்டியதை, நமக்கு கொடுக்க வேண்டியதை அது மற்றவர்களுக்கு மாற்றி தேவன் கொடுக்கிறவர் அல்ல. அது நமக்கே எத்தனை காலமானாலும், எத்தனை வருஷங்கள் ஆனாலும் தேவன் நமக்கே தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஃபுட், நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற போஜனங்கள், நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள், நமக்கு ஆயத்தமாக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை அது நமக்குத்தான் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதுதான் மிதுனம். எல்லாம் சொல்லுங்க, மிதுனம். அல்லேலூயா. ஆமா, மிதுனம் மிச்சம் இருக்கிறது. சொல்லுங்க எல்லாரும். ஆமா, எல்லாம் அழிச்சு போயிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா, எல்லாம் அல்லேலூயா உடைஞ்சு போச்சு, வாழ்க்கை முள்ள முடிஞ்சிருச்சு. ஆமா, கண்ணீர்களும் கலக்கங்களும் பல நிலைகள் தான். ஆனா உனக்காக ஒரு மிதுனம் மிச்சம் இருக்கிறது. உனக்காக ஒரு கப்பல் மிச்சம் இருக்கிறது. உனக்காக ஒரு கப்பல் ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே அங்க உனக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. என் பிள்ளை இழந்துட்டேன், என் சூழ்நிலை இழந்துட்டேன், அன்பை இழந்துட்டேன், பாசத்தை இழந்துட்டேன், ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன், நன்மை இழந்துட்டேன், அதை இழந்துட்டேன், இதை இழந்துட்டேன் அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக மிதுனம் ஆயத்தமாக இருக்கிறது. நமக்கான ஒரு கப்பல் ஆயத்தமா இருக்கிறது. நமக்கான எதிர்கால நன்மைகள் ஆயத்தமா இருக்கிறது. நமக்கான தேவன் குறிக்கப்பட்டவைகள் நமக்காக ஆயத்தமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா. ஆமென். யோபுவுக்கு எல்லாம் இழந்து போச்சு. அவன் பிள்ளைகள் இழந்து போனாங்க, 10 பிள்ளைகள் இழந்து போனாங்க, ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போனது. ஆனால் கர்த்தர் யோபுவை கைவிடல. யோபு இழக்க வச்சது எல்லாம் திரும்ப ரெட்டிப்பாய் தந்தாரா. நமக்குன்னு தேவன் குறித்து வச்சதை அதை கர்த்தர் பல மடங்கு திருப்பி கொடுப்பதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு அவர் சரியாய் நம்மளை மகிழ்ச்சி ஆக்கிறவர். எத்தனை வருஷம் துன்பப்பட்டாயோ, எத்தனை வருஷம் பாடுபட்டாயோ, அதற்கான சமாதானத்தை, சந்தோஷத்தை திரும்ப நமக்கு பல வருஷங்கள் அனுபவிக்கும்படி தேவன் தருவார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பலவித சூழ்நிலைகளை அவர்கள் கடந்து வருகிறார்கள்.
என்ன நடந்துச்சு அப்படின்னா 27வது அதிகாரத்தில் அவன் வாசிக்கும் பொழுது சில வசனங்களை நான் மேற்கோள் காட்டிவிட்டு தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார், மிதுனம் அப்படின்னா என்ன, ஸ்தோத்திரம், மிதுனம் அப்படின்னா என்ன ஆசீர்வாதம் அந்த கப்பல் மூலமா நமக்கு கிடைக்கும் என்கிறது, எதை தேவன் அன்றைக்கு அவர்கள் கொடுத்தார் என்பதை தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அங்க என்ன நடந்துச்சு வாசிக்கும் பொழுது ஆமென். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் அதோடைய 14வது வசனத்தையும் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினாலே காற்றின் போக்கிலேயே கொண்டு போக பட்டோம். சோத்திரம். அவர்கள் வந்த கப்பல்ல அவர்கள் பட்ட 4 காரியங்கள். ஒன்று, பல பிரச்சனைகளில் அகப்பட்ட கப்பல். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பல பிரச்சனைகளில் அகப்பட்ட கப்பல். சோத்திரம். பல சூழ்நிலைகளில் அகப்பட்ட கப்பல். உங்க வாழ்க்கை பல சூழ்நிலைகளிலே பல பிரச்சனைகளில் அகப்பட்டு கொண்டிருக்கலாம், பல நிலைகளிலே அகப்பட்டு இருக்கலாம், சிக்கப்பட்டு இருக்கலாம். நாம் போகல, நாம் போய் சிக்கல, அந்த சூழ்நிலை அதுவா சிக்கி விட்டது, அந்த நிலைக்குள் அதுவாக என்னை மாற்றி விட்டது, அது அகப்பட்டு கொண்டது, என்னால மூவ் பண்ண முடியல, என்னால் அதை அடுத்த நிலைக்கு நடத்த முடியல, ஏதோ ஒரு நிலையில நான் அகப்பட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு நிலையில நான் சிக்கப்பட்டு இருக்கிறேன். இன்னைக்கு மிதுனம் என்பது ஒரு கப்பல் உனக்காக அல்லேலூயா விசாலமான பாதைக்கிணராய், ஆசீர்வாதமான பாதைக்கிணராய் நடத்தும். இதுவரை நீ அகப்பட்டதை, இதுவரை பல பிரச்சனையில சிக்கி இருக்கிற சூழ்நிலை கண்டு பயப்படாதே, கர்த்தர் அவைகளிலிருந்து உன்னை விடுவிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். பல பிரச்சனையில் அகப்பட்ட கப்பல், பல சூழ்நிலையில் அகப்பட்ட கப்பல். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பல நிலைகளில் அகப்பட்டுருச்சு. ஏதோ ஒரு ஓனர்கிட்ட அகப்பட்டுருச்சு, ஏதோ ஒரு மனுஷங்கிட்ட அகப்பட்டுருச்சு, ஏதோ ஒரு வட்டிக்காரங்கிட்ட அகப்பட்டுருச்சு, ஏதோ ஒரு பைனான்ஸ்காரங்கிட்ட அகப்பட்டுருச்சு, ஏதோ ஒரு குழுக்கிட்ட போய் அகப்பட்டுருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனையில போய் அகப்பட்டுருச்சு, ஏதோ ஒரு சொந்தக்காரங்கிட்ட அகப்பட்டுருச்சு, ஏதோ ஒரு மனிதனிடத்தில் அகப்பட்டுருச்சு. அந்த அகப்பட்டவைகளை, சிக்கப்பட்டவைகள் இருந்து கர்த்தர் விடுதலையாக்குவாராக. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க எதில் அகப்பட்டிருக்கிறீங்க உங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு கர்த்தர் ஆவியான விடுதலையாக்க போகிறார். உங்களுக்கான மிதுனம் அல்லேலூயா விசாலமான ஆசீர்வாதமான பாதைக்கு நேராய் நடத்த போகிறார். இதுவரைக்கும் பல நிலைகளில் நீ அகப்பட்டிருக்கலாம், பல சிக்கல்களில் நீ அகப்பட்டிருக்கலாம். இதுல இருந்து எப்படி மீள்வது, எப்படி எழும்புவது என்று பல குழப்பங்கள் இருக்கலாம். பரிசுத்த ஆவியானதை விடுவிக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமா. 16, 17வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, இரண்டாவதாக, அப்படியே கிளவுதா என்னப்பட்ட ஒரு சின்ன தீவில் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடு படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொரிமணல் விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாக கொண்டு போகப்பட்டோம். அல்லேலூயா. பல உடைவுகள். சொல்லுங்க, பல உடைவுகளில் நம்ம இருக்கிறோம். பல உடைக்கப்பட்ட நிலை. ஏதோ ஒன்று நம்மை போட்டு உடைக்குது. நம்ம பிள்ளைய நம்மை உடைப்பான், நம்ம அல்லேலூயா பிள்ளைகளே நமக்கு விரோதமா நம்மை உடைக்கிற நிலை வரும், வீட்டை உடைக்கிற நிலை வரும், வாழ்க்கை உடைக்கிற நிலை வரும். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில நீங்க ஒருவேளை சிக்கி இருக்கிறீங்களா, அகப்பட்டு இருக்கிறீங்களா? சோத்திரம். எப்படியாவது நானா அதை கட்டி பாருங்க, அந்த கப்பல் எல்லாம் உடைஞ்சு போச்சு. அல்லேலூயா. 4 3 உடைஞ்சு போச்சு, துண்டு துண்டா உடைஞ்சு போச்சு. அதை ஒரு கயிறு வச்சு கட்டி எப்படியாவது நாங்க எப்படி அதை கரையை கடக்கணும்னு சொல்லி மேனேஜ் பண்ணி அவர்களா ஒரு கயிறை வச்சு கட்டி எப்படியாவது பயணிக்கும் என்று சொல்லி என் வாழ்க்கையை பயணிக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய நேரத்தில் அப்படித்தான். பிரச்சனை வெளியே தெரியாத மாதிரி, எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம அதை மேனேஜ் பண்ணி அதை நம்மளே கட்டிட்டு இருக்கிறோம். எப்படியாவது சமாளிச்சு அதை ஓட்டிட்டு இருக்கிறோம். இப்படிதான் என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது பாஷ. வெளியே பார்த்தா நல்லா இருக்குது, ஆனா வீட்டுக்குள்ள பல அல்லேலூயா உடைக்கப்பட்ட நிலைகள். நான் அதை கட்டி 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 அதை அப்படியே காப்பாத்தி காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட நிலை, கண்ணீரின் நிலை, போராட்டத்து நிலை. நான் தான் அதை கட்டி 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 அதை காப்பாத்துறேன். சொல்றீங்களா? அல்லேலூயா. சொல்லுங்க. புருஷன் பண்றது வெளியே தெரியாம நான் தான் கட்டுறேன். என் குடும்பத்தில் நடக்கிற பல காரியங்களை, என் பிள்ளைகள் வாழ்க்கை நடக்கிற காரியத்தை நான் வெளியே காட்டாம நான் தான் கட்டி 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 அதை நடத்துறேன்.
உனக்காக மிதுனம் ஆயத்தமா இருக்கிறது. உடைக்கப்பட்ட கப்பலை குறிச்சு நீ கவலைப்படாத. உனக்காக மிதுனம் என்கிற ஃப்ரெஷ்ஷான ஒரு கப்பல், அது ஆசீர்வாதமான கப்பல், தேவனே ஆயத்தமாக்கப்பட்ட கப்பல் ரெடியா இருக்கிறது. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களே செலக்ட் பண்ணி போன வாழ்க்கை, நீங்களே தெரிந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில பல உடைவுகள் வரலாம், பல சூழ்நிலைகள் வரலாம். உடைஞ்சு போச்சே. இன்னைக்கு ஆவி இல்ல, அபிஷேகம் இல்ல, துதி இல்ல, ஜெபம் இல்ல. வாழ்க்கையில பல உடைக்கப்பட்ட நிலைகளை கர்த்தர் உனக்காக மிதுனம், உனக்கான ஒரு கப்பல் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நம்மோடு பேசுகிற உற்சாகமா நீங்க கேட்கணும். ஆவியான நம்மோடு கூட பேசுவா. அல்ல உங்க நிலைகளை குறித்து ஆவியானவர் பேசுகிறா. அல்லேலூயா. பல உடைக்கப்பட்ட நிலையில நீ இருக்கலாம், நீயே கட்டி கொண்டிருக்கலாம். அது தேவனிடத்தில் ஒப்படை, அது கர்த்தரிடத்தில் ஒப்படை. அவர் அதை புதுசா மாற்றுவார், அதை ஃப்ரெஷ்ஷா மாற்றுவார், அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மூன்றாவது பாருங்க, 29:30 வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியில் இருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியும் என்றிருக்கிறார்கள். அப்பொழுது கப்பல்காரன் கப்பல் விட்டு ஓடி போக வகை தேடி முன்னணியில் இருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படகை கடலில் இறக்கினார்கள். ஆமென். மூன்றாவது, பல பிரயாசம் எடுக்கிறோம். எப்படியாவது சரிப்படுத்த, அதை சரியா நடப்பிக்கிறதுக்கு பல பிரயாசங்களை எடுக்கிறோம். என் பிரயாசம் எல்லாம் தோத்து போகுது. எங்காவது விட்டுட்டு ஓடிலாம் தோணுது. பாருங்க, அங்கிருந்து நிறைய பேர் ஓடி போயெல்லாம் நினைச்சாங்களாம். இது என்ன வாழ்க்கை, என்ன சூழ்நிலை, என்ன பயணம், இதை விட்டு நம்ம எங்காவது ஓடிடலாமா அப்படின்னு இருந்துச்சான். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. நீ ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காக மிதுனம் ஆயத்தமா இருக்கிறது. உனக்காக மிதுனம் என்கிற கப்பல் ஃப்ரெஷ்ஷா, புதுசா நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆமேனே வரமாட்டேன். அல்லேலூயா. வெளியேதான் மேகம் மோடமா இருக்குதுன்னா வீட்டு சபைக்குள்ளேயும் அப்படியா மோகமா அல்லேலூயா மோடம் போட்ட மாதிரியா இருக்கான்னு ஒரு அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். ஆமென். உற்சாகமா இருக்கானோ. பல பிரயாசங்கள். பேதுரு சொல்றார், ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்னும் அகப்படல, ஒன்னும் சிக்கல, ஒண்ணு கிடைக்கல. அப்படிப்பட்ட நிலையில தான் இயேசுவை தேடி வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே தேடி வந்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பேதுரு வாழ்க்கையில் 2 முறை தோத்து போனான். அல்லேலூயா. ஒன்று ரட்சிக்கப்பட்ட புதுசுல, ஆண்டவர் அறிந்த புதுசுல ஒரு மீனும் அவனுக்கு கிடைக்கல. லூக்கா 5 அதிகாரத்துல. ஆமென். உம்முடைய வார்த்தையின்படி வளைய போற. ஆண்டவரை பத்தி தெரியாது, ஆண்டவரை பத்தி அந்த அளவுக்கு அவன் புரிந்து கொள்ளல, வசனத்தை பத்தி அவனுக்கு தெரியாது, ஆவியானுடைய அற்புதத்தை குறித்து அவனுக்கு தெரியாது. ஆகவே அறியாமல் இவன் இருந்தான். இரண்டாவது, யோவான் 21 அதிகாரத்துல அவன் பின்வாங்கி போனான். எல்லாம் தெரிந்த பேதுரு அவன் பின்வாங்கி போய் அவன் எல்லாவற்றையும் இழந்தான். அப்பவும் இயேசு அவனை தேடி வருகிறார். ஸ்தோத்திரம். விடிய காலமான பொழுது இயேசு கரையில நின்று, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது விடிய கால் அதிகாலையில் எழும்பி கர்த்தர் பேதுருவை தேடி வருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கேயும் வந்து அற்புதம் செய்கிறார். அங்கேயும் வந்து அவனுக்கு தேவையானதை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பல பிரயாசங்கள் பட்டு தோத்து போயிருக்கலாம். இந்த காலை வெள்ள கர்த்தர் நமக்கான மிதுனம் என்கிற ஒரு கப்பலை, ஆசீர்வாதங்களை நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. 41வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியில் ஆமென் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியில் அலைகளை பலத்தினால் உடைந்து போயிற்று. 4வது, பல மோதல்கள். அல்லேலூயா. பல மோதி நம்மை உடைக்க வருகிறது. முதலையே உடைத்து நொறுங்கி பல கட்டுகளோடு இருக்கிற இந்த வாழ்க்கையில வந்து மறுபடி மோதுது. ஆமென் சொல்லுங்க. ஏகப்பட்ட கடனை எடுத்து கடனை கட்டிட்டு இருப்போம். அப்படி கடனை கட்டுற நேரத்தில் இன்னொரு பிரச்சனை வந்து இன்னும் கடன் வாங்குற மாதிரி வரும். ஆமென் வர மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. வியாதி பலவீனம் சுத்தியில எல்லாரும், குடும்பத்துல எல்லாரும் வியாதி பலவீனத்துல சிக்கி இருப்போம். விடுதலையாயிருப்போம். விடுதலையாகி கொஞ்சம் நல்லா இருக்கும் போது மீண்டும் ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ள வந்துடும். ஆமென். நம்மளையே வந்து முட்டும், நம்மளையே வந்து மோதும்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எருமை என்ன பண்ணுமா? சோத்துரும். கருப்பு கலர் கொடை வச்சிருந்தீங்கன்னா என்ன செய்யும்? முட்டுமா. என்ன பண்ணுங்க? உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லையோ? சோத்துரும். என் தங்கச்சி ஒரு நாள் அதுல சிக்கிட்டா. சோத்துரும். எங்க வீட்டு காம்பவுண்ட்ல இப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் பொழுது அது எருமை மேய்ஞ்சிட்டு இருந்தது. சோத்துரும். அவ கொடையை வச்சு இப்படி ஆட்டிட்டே வந்துட்டு இருந்தா. சோத்து கருப்பு கலர் கொடையை வச்சுட்டு ஆட்டிட்டே வந்தா. சோத்து இந்த எருமைக்கு என்ன கோவணத்து வரல. சோத்து எங்க கையில கொடை இல்லை, என் தங்கச்சி கையில கொடை, எங்க அம்மா எங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோத்துரும். கொடையை வச்சு ஆட்டிட்டே வந்தா பாருங்க. அவளை தூக்கி ஒரு போடு போட்டு அவளை உருட்டி பேட்டச்சு. அன்னைக்கு விட்டுருந்தா அன்னைக்கு அவளுக்கு கொம்பெல்லாம் ஏறி இருக்கும். ஆனா தேவ கிருபையினால பாதுகாக்கப்பட்ட. இதே நம்ம காம்பவுண்டு பக்கத்துல. சோத்து ஆமே. சோத்து கருப்பை கண்ட உடனே அது எருமைக்கு என்ன செய்யல? பிடிக்கல. சில டைம்ல நம்மளை கண்டா மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. நம்மளை கண்டா மட்டும் என்ன சொல்ல நமக்குனே தான் வரும். பட்ட காலிலேயே பாடும். சோத்து வெந்த புண்ணுலயே வேலை பாய்க்கும். இதெல்லாம் பழமொழி சொல்லுவா. சோத்து நமக்குனே வர்றோம். நமக்குனே வர்ற மாதிரியே இருக்கும். நம்ம மேலேயே வந்து மோதற மாதிரியே வரும். நமக்கு தான் ஆக்சிடென்ட் வரும். நமக்கு தான் மோதல் வரும். நமக்கு தான் பல விபத்துகள் வரும். நம்ம மேலேயே முற்றுறதுக்கு வரும் அப்படின்னு சொல்றீங்களா? நீ கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக மிதுனம் ஆயத்தமா இருக்கிறது. உங்களுக்கான மிதுனம் என்கிற கப்பல் ஆயத்தமா இருக்கிறது. அது சேதப்படாது. இப்ப சேதப்பட்ட மாதிரி அந்த மிதுனம் கப்பல்ல சேதம் வராது. இப்ப நீ உடைக்கப்பட்ட மாதிரி மிதுன கப்பல்ல உடைக்கப்பட போகிறது இல்ல. உன் பயணம் சிறக்கும். உன் வாழ்க்கை சிறக்கும். அது சிறப்பாய் தேவன் வழி நடத்துவா. மிதுனம் என்கிற ஒரு கப்பல், மிதுனம் என்கிற ஒரு ஆசீர்வாதமா பாதைக்கு நேராய் தேவன் நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. 4 விஷயத்தை சொன்னேன். பல பிரச்சனைகள் அகப்பட்டிருக்கலாம், பல உடைவுகள் உங்க வாழ்க்கையில் வந்திருக்கலாம், பல பிரயாசங்களை நீங்க பட்டிருக்கலாம், பல மோதல்கள் உங்க வாழ்க்கையில் வந்திருக்கலாம். எல்லாவற்றிலும் ஜெயித்து பாருங்க. 44 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் இவ்விதமா எல்லாரும் தப்பி கரையை சேர்ந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு சூழ்நிலை வந்த பொழுதும் கத்த நம்மை தப்பிக்கத்தான் செய்கிறார். அதுல சிக்க வைக்கல, அதுல அகப்பட வைக்கல. கர்த்தர் இவ்வளவு சூழ்நிலையிலும் தேவன் நம்மை தப்பிக்க வைக்கிறார். நல்ல கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த நிலை வந்தாலும், எந்த கிரியை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் எல்லாவற்றிலும் ஆவியானவர் என்னை தப்பிக்க வைப்பா. ஆவியானவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். ஆமென் சொல்லுங்க. பாக்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மிதுனம் மிச்சம் இருக்கிறது என்கிற தலைப்பில் ஆவியா நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. இந்த மிதுனம் கப்பல் நமக்கு என்ன செய்ய போகிறது, எதை நமக்கு கொடுக்க போகிறது என்கிறதை அல்லேலூயா 4 விஷயங்களை வேகமாய் சொல்லி முடிக்க போகிறேன். அல்லேலூயா. 1, தேவன் இருப்பதை காட்டும். சொல்லுங்க எல்லாரும் வாரிக்கு திறந்து. தேவன் இருப்பதை காட்டும். நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறதை அது காட்ட போகிறது. அல்லேலூயா. இந்த மிதுனம் அடையாளம், இந்த மிதுனம் கப்பல் அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கை என்ன கொண்டு வர போகுது? நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை காட்ட போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 9 வசனம் 28:9 வாசிக்கும் பொழுது, இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரர் வந்து குணமாக்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது அல்லேலூயா, புபிலியுவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தார். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கையை வைத்து அவனை குணமாக்கினான். இதுவும் நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற அநேக பேர் வியாதிக்காரர் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இது எப்பேற்பட்ட சூழ்நிலை தெரியுமா? இப்பதான் பவுல பாம்பு கடிச்சிருக்கு. இப்பதான் பாம்பு கடியிலிருந்து தப்பிச்சு குணமாக்கப்பட்டிருக்கிறார் பவுலே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். பவுல இப்பதான் பாம்பு கடிச்சு, ஒரு பெரிய விஷ பாம்பு, ஒரு கொடிய பாம்பு அவனை கடிச்சிருக்கு. இப்பதான் அதுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கிறான். மற்ற ஜனங்கள் சொல்றாங்க, ஐயோ இது பயங்கரமான பாம்பு, விஷ பாம்பு. அழிவு, இவன் சீக்கிரத்துல செத்துருவான். அவன் சீக்கிரத்துல அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஆமே. அப்பேற்பட்ட பவுல் சோத்ரா இப்பதான் சுகமா இருக்கிறார், இப்பதான் விடுதலை ஆயிருக்கிறார். சோத்ரா அந்த நேரத்தில் அங்கிருந்த ஒரு மனுஷன், ஒரு தலைவன் வீட்டினுடைய ஒரு தகப்பனுக்கு வியாதி, அல்லேலூயா வியாதி போராட்டத்தில் பவுல் ஜெபம் பண்ணுகிறார். பவுல் ஜெபம் பண்ணி கர்த்தர் அவனை விடுதலை ஆக்குகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்பதான் பவுலுக்கு ஒரு அல்லேலூயா வியாதியிலிருந்து விடுதலை, பவுலுக்கு ஒரு பெரிய போராட்டத்திலிருந்து விடுதலை. இப்ப பவுல் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார், மற்ற வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணுகிறார்.
இப்பதான் ஜனங்கள் அறிந்து கொள்றாங்க. பவுலுக்கு விரோதமா பேசின ஜனங்கள் பாருங்க, 4ஆம் வசனம் சொல்ற 4ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, விஷப்பூச்சி அவனை கையில் தொங்குகிறதை அந்நீராகி அந்த தீவார் கண்ட போது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இந்த மனுஷன் இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்ததும் பலியானதும் இவனை பிழைக்க வெட்டவில்லையே என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். என்ன சொல்றாங்க? இவன் சாபம் உள்ளவன், இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், இவன் கொலகார, இவன் தப்பிச்சு வந்தது கடவுள் அவனுக்கு பொறுக்கல, மீண்டும் அவனுக்கு ஒரு தண்டனை வந்துருச்சுன்னு சொல்லி கடவுளையும் சொல்றாங்க, பவுலையும் சொல்றாங்க, விரோதமா பேசுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பவுல் ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்ணிருப்பாரு? எப்படி ஜெபம் பண்ணிருப்பாரு? ஆனா இப்பதான் ஆண்டவரே உண்மை குறிச்சு தவறா பேசுனாங்க, என்னை குறிச்சு எல்லாரும் மோசமா பேசுறாங்க, நீங்க ஜெபம் பண்ணிருப்பீங்க? இப்படி யாராவது பேசி இருந்தா நீங்க ஜெபம் பண்ணிருப்பீங்க? கதமோட வராது. யார் அது? ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் ஏதாவது சொல்லிட்டாருங்கிறதுக்காகவே 2 வாரம் சர்ச்சுக்கு வராம வீட்டுல அமைதி உட்கார்றமே, கோபம் தாங்க முடியல. பிரசங்கத்துல ஏதோ ஒண்ணு சொல்லி இருப்பாரு, ஏதோ ஒரு வார்த்தைய சொல்லி இருப்பாரு, அந்த வார்த்தையை புடிச்சுக்கிறதே. ஆமே, ஆண்டவரும் வேண்டாம், பாஸ்டரும் வேண்டாம், சபையும் வேண்டாம். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை, ஜீவன் தந்த ஆண்டவரை, வாழ்க்கை இதுவரை நடத்தின ஆண்டவரை விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்து இருப்போமே. ஜெபம் வரும், பாட்டு பாடுவோம், வசனத்தை வாசிப்போம், இயேசுவுக்கா வாழுறன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. பவுலுக்கு விரோதமான ஒரு தாக்கம் வருது. முதலையே பாம்பு கடிச்சிருக்கு, அந்த பாம்பு கடியை தாங்க முடியாம அவன் கையில தொங்கிட்டு இருக்குது. இந்த வழியில ஜனங்கள் அவனை எச்ச வலி உண்டாக்குறாங்க. இவன் சாபம் உள்ளவன், இவன் கொலகாரன். உங்களை பார்த்து சொன்ன எப்படி இருக்கும்? கொலகாரி அப்படின்னு சொன்ன எப்படி இருக்கும்? முதல்லயே பாம்பு கடிச்சிருக்கு, என் மேல பாம்பு கடிச்சு தொங்கிட்டு இருக்குது, இப்ப பார்த்து நீ கொலகாரி, அதனால தான் பாம்பு உன்னை விடல. உனக்கு இவ்வளவு பிரச்சனை காரணம் நீ அல்லேலூயா சரியில்லாதவ, நீ லாக்கி இல்லாதவ. ஜெபம் வருமா? ஜெபம் பண்ண தோணுமா? சொல்ல மாட்டீங்க ஆண்டவரே, ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவரே, இப்படி எல்லாம் பேசுறாங்க, ஆண்டவரே நீ உண்மையா இருக்கிறீரா? ஆண்டவரே நீ உண்மை உள்ள தேவனா இருந்த ஆண்டவனே. அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு விரோதமா ஜெபம் பண்ணி இருப்போம், ஆண்டவருக்கு விரோதமா செயல்பட்டு இருப்போம். ஆனா அந்த பவுல் இவ்வளவு சூழ்நிலையும் தாங்கிக் கொண்டு மற்றவர்களுக்காக வைராக்கியமா ஜெபம் பண்ணுகிறான். இப்பதான் ஜனங்கள் சொல்றாங்க, அநேகரை அவரிடத்தில் கொண்டு வர்றாங்க. இவ்விடத்தில் ஆண்டவர் இருக்கிறார், இந்த பவுலோடு தேவன் இருக்கிறார், இந்த பவுலோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அநேகர் அந்த தீவில் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை தப்பித்து கொண்டு வந்தது, உங்களை இதுவரைக்கும் வாழ வச்சிருக்கிறது, இதுவரைக்கும் தேவன் வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? அநேகர் தேவன் நம்மோடு இருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கையை நாம் செயல்படுத்த வேண்டும். ஜெபம் பண்ணணும், வசனத்தை விசுவாசிக்கணும், நம்பணும். அல்லேலூயா. எனக்கு மட்டும் ஒரே தடையாவே இருக்குது, எனக்கு மட்டும் இதுவே நடக்குது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது போய் சோத்திரம் கவனிங்க, நல்லா கவனிங்க, பீடியை வாயில வச்சுட்டு, சிகரெட்டை வாயில வச்சுட்டு, இயேசுவின் நாமத்தில் 10 பத்தவே மாட்டேங்குது, ஆண்டவரே நான் குடிக்கலாம்னு நினைச்சு வாயில வச்சேன், குளிருக்கு குடுகுடுன்னு இருக்குது, ஒரு புகையை விடலான்னு வச்சேன், ஆனா தீப்பெட்டி பத்தவே மாட்டேங்குது, ஆண்டவரே சீக்கிரம் பத்துறதுக்கு உதவி செய்யும். யாராவது ஜெபம் பண்றாங்களா? என்ன ஆமென் வர மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒயின் ஷாப் கடைக்கு போகணும், ஆண்டவரே போகிறதுக்கு ஒரே தடையா இருக்குதாப்பா, நான் போய் ஒரு பெக்கு குடிக்கணும்ப்பா, எப்படி அது எனக்கு உதவி செய்யுங்கப்பா. யாராவது ஜெபம் பண்ணிட்டு ஒயின் ஷாப்புக்கு போறாங்களா? நான் ஆமென் வர மாட்டேன். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. 2 வெத்தலையே வாயில கிள்ளி போட்டு ஒரு பாக்க போட்டு சோத்துறோம் போடலாம் நினைக்கிறேன், இந்த கடை திறக்கவே மாட்டேங்குது, ஆண்டவரே சீக்கிரம் கடை திறக்கிறதுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. யாராவது ஜெபம் பண்றாங்களா? அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஆனா சபைக்கு வர்றதுக்கு எவ்வளவு ஜெபம், எவ்வளவு தடை வருது பாருங்க. மற்ற எதுக்குமே தடை இல்லை, ஆனா சபைக்கு வர்றது காரியம், ஜெபம் பண்ற காரியத்துக்கு மட்டும் பயங்கர தடை.
ஆமேன்னு வர மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, சினிமா தியேட்டருக்கு நல்ல படம் ஓடட்டாப்பா, நான் போய் பார்க்கணும் ஆண்டவரே. நான் போய் பார்க்கும்போது யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதாப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. யாராவது ஜெபம் பண்றாங்களா? ஆமேன்னு வர மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்குமே தடை இல்ல, ஆனா எதுக்கு தடை? எதுக்கு தடை? இந்த மாதிரி காரியம் செய்யறதுக்கெல்லாம் தடைய இல்ல, ஆனா எதுக்கு செய்வதற்கு தடை வருது? ஆமேன்னு வர மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ காரியம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஸ்தோத்திரம், நமக்கு பல தடைகள் வரத்தான் செய்யும். அந்த தடைகளிலே கர்த்தருடைய பெரிய அற்புதம் விளங்கும். அந்த தடைகளில் தேவனுடைய ஆசீர்வாதம் விளங்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். தேவன் இருக்கிறார் என்பதை காட்டினது நம்ம செயல்கள், ஜெபம், நம்முடைய விசுவாசம், நம்ம நம்பிக்கை காட்டணும். அழுது புலம்ப கூடாது, அதை நினைச்சு நீங்க கலங்க கூடாது. அதை ஜெயிக்க பழகணும், அதை வெற்றி பெற பழகணும், அதை முன்னேற பழகணும், அதிலே ஜெயித்து முன்னேறி நடக்க பழகணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவன் இருக்கிறார் என்பதை காட்டணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 45 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம். அங்க என்ன சத்தமா இருக்குது? இறங்கி அங்க வரணுமா? அமைதியா இருக்கணும். ஏசாயா 45 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம். வாசிக்க ஒருவருமே இல்லையா? ஆமே. பாருங்க, இங்க வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் உன்னோடு மாத்திரம் இருக்கிறார் என்று, அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எகிப்திலே நீ சம்பாதித்ததும் எத்தியோப்பியா வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களுமாகிய சபேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்குகளுக்கப்பட்டு நடந்து வந்து உன்னோடு மாத்திரம் தேவன் இருக்கிறார். மற்றதெல்லாம் பிரச்சனை இல்ல, எது நடந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா கடைசியில சொல்றாங்க, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கை என்ன நடக்குதோ இல்லையோ, எல்லா விஷயத்திலும் சொல்லணும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு பார்த்து சொன்னாங்க ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 21:22 எல்லா வசனத்தை வாசிக்க நேரம் இல்ல. அல்லேலூயா. ஆதியாகமம் 21:22 வாசிக்கும் பொழுது சொல்றாங்க, அல்லேலூயா, உன்னோடு கூட ஆமென் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நீ செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். கவனிங்க என்னை, ஆமென் சொல்லுங்க பாக்க. நம்ம செய்கிற காரியத்தில் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம செயல்கள் இருக்கணும். இருக்கிறதா? நம்ம செயல்கள் அப்படி இருக்கிறதா? கிறிஸ்தவ வீடுதான், வசனம் இருக்கிற வீடுதான், அது தேவனை ஆராதிக்கிற வீடுதான். ஆனா வீட்டுக்குள்ள ஜெபமே இல்லையே. எப்படி தேவன் நம்மோடு இருப்பார்? எப்படி மிதுனம் நமக்கு வரும்? எப்படி மிதுன ஆசீர்வாதம் நமக்கு நடக்கும்? எப்படி நமக்காக ஒரு கப்பலை ஆயத்தப்படுத்துவார்? வீட்டுல என்ன இல்ல? ஜெபம் இல்ல. இதுவரை பல உடைக்கப்பட்ட நிலை, பல பிரயாசங்கள், பல பிரச்சனைகள், பல மோதல்கள், பல சூழ்நிலை தாண்டி வந்திருக்கிறோம். தேவன் இப்ப நமக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு நம்ம வாழ்க்கையில ஜெபம். பவுல் அன்றைக்கு ஜெபம் பண்ணி வியாதிகளுக்கு சுகமாக்கினார். நம்ம வியாதி இன்னும் மாறாம இருந்தா எப்படி மற்றவர்கள் வியாதி, எப்படி நம்ம மூலமா மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியும்? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது இன்னைக்கெல்லாம் அந்த சாட்சி வருது. அன்னைக்கெல்லாம் நான் சின்ன வயசா இருக்கும் போது இங்க வந்த ஜனங்கள் சாட்சி சொல்லுவாங்க. என் வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்காவுக்கு வகுத்துல ஒரு பிரச்சனை. நான் எங்க வீட்டுல இருக்கிற எண்ணெய் எடுத்து ஜெபம் பண்ணி அதை அந்த அக்காவுக்கு கொடுத்து, அந்த அக்காவுக்கு உடனே அந்த வகுத்துவலி மாறிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாட்சி வருது, ஆண்டவரே வகுத்து வலி தீர மாட்டேங்குதப்பா, ஒரே வகுத்து வலியப்பா, நெஞ்சு வலியப்பா, அடைக்குதாப்பா, குப்பு குப்பு குப்புன்னு வருதப்பா, என்ன பண்றது இல்ல, சத்துருவும் போல இருக்கு. நம்மளை சாகிறதுக்கா தேவன் நம்மளை ரட்சித்தாரு?
மற்றவர்களை உயிர்ப்பிக்க அல்லவா நம்ம ரட்சித்தாரு, மற்றவர்களை பலப்படுத்த ரட்சித்தாரு. நம்ம அபிஷேகம் எங்க, நம்ம ஆவி எங்க, நமக்கு தேவன் கொடுத்த கிருபைகள் எங்க? அல்லேலூயா சொல்லுங்க. சூழ்நிலையை பார்த்து, நம்ம காரியங்களை பார்த்து உறக்கத்துல முடங்கி இருப்பதற்கல்ல, எழும்பி பிரகாசிக்க, ஜெபிக்க, பயணிக்க தேவன் கிருபை தருவாராக. நம்மிடத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை காட்டணும். அதுக்கு தான் மிதுனைக்கு தேவன் கொடுக்கிறார். அதுக்காக அந்த கப்பலை நமக்கு கொடுக்கிறார். இந்த கப்பலை பயணிக்கும் பொழுது, இந்த கப்பல் எடுத்து மற்ற ஊருக்கு போகும் பொழுது, உன்னோடு நான் இருக்கிறது என்பதை அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும் நம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளணும். உனக்கு அன்னைக்கு இருந்த ஜெபம் இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இல்ல வைராக்கியம் இன்னைக்கு இல்ல. அதனால தான் உன்னிடத்தில் ஆண்டவர் இல்லை. என்ன வந்தாலும் ஆண்டவரை தேடுவே, என்ன வந்தாலும் ஆண்டவர் விடமாட்டேங்கிற வைராக்கியம் இப்ப எங்க போச்சு? ஹலோ, அன்னைக்கு பேரம் பேத்தி அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு பேரம் பேத்தி எல்லாம் வந்துருச்சு. நாமே வரமா அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு குடும்பம் சின்னதா இருந்தது, குடும்பம் எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்குது. கொஞ்சம் நிறைய குட்டிக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான். மந்த கொஞ்சம் பெருசாயிருச்சு, அவ்வளவுதான். நாமே வரமாடி. அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு எல்லாமே அல்லேலூயா நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் அன்னைக்கு இல்ல. அதனாலதான் தேவனை தேடணுமோ, அதனால வைராக்கியமா தேடணுமோ? சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. மிதுனம் நமக்கு கிடைக்கணும்னா, அந்த கப்பல் நமக்கு கிடைக்கணும்னா, தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. உபவாச ஜபத்துக்கு வர்றதில்ல, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் பிரேயருக்கு வர்றதில்ல, ஆண்டவரை தேடுவதற்கு வார வாரம் வருவதற்கு பயங்கர யோசிக்கிறோம். ஒரு திருவிருந்து ஆராதனைக்கு வர்றதுக்கு நம்ம ஈஸியா கட்டடிக்கிறோம், ஆராதனைக்கு ஈஸியா கட்டடிக்கிறோம், ஆண்டவர் வார்த்தை ஈஸியா நம்ம கட்டடிக்கிறோம். 1008 சாக்குபோக்கு சொல்றோம். எப்படி தேவன் நம்மோடு இருப்பா? அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஒரு குறை வரும் பொழுது, ஒரு பிரச்சனை நமக்கு விரோதம் வரும் பொழுது, அதை ஜெயித்து மேற்கொண்ட பழகணும். இதுல இருந்து நான் எழும்பணும். என் வாழ்க்கையில கர்த்தர் இருப்பது என்பதை என் மூலமா அநேகர் பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதனால எப்பவுமே அந்த சாத்தருக்குமே சாபத்தினேக்கோ தானியேல் இவர்களெல்லாம் பார்த்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப பலப்பட வேண்டி இருக்கிறது. அதை படிச்சு நம்ம வாழ்க்கையில பலப்பட வேண்டி இருக்கிறது. அந்நிய தேசத்துல போய், பாபிலோன் தேசத்துல போய் அவர்கள வைராக்கியம் நிக்கிறாங்க பாருங்க. அந்நிய தேசத்துல போய் வைராக்கியம் இருப்பதுதான் அது நம்ம மிகப்பெரிய ஒரு வைராக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஊரை விட்டு ஊர் ஓடிட்டோம்னா, இடத்தை விட்டு இடம் மாறிட்டோம்னா ஈஸியா நம்ம பாவம் பண்ணிடுறோம், ஈஸியா ஒரு தப்பு பண்ணிடுறோம். பக்கத்துல யாருமே இல்லைன்னா ஈஸியா ஒரு தப்பு பண்ணிடுறோம். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா இந்த சாத்ராக்குமே ஆபத்நேகோ தானியேல் அந்நிய தேசத்துல போய் வைராக்கியம் பாராட்டினா, நீ நிறுத்தின பொருட்களை எங்களால வணங்க முடியாது, எங்களை ஆராதிக்கிற தேவனை விட்டுட்டு இந்த அந்நிய தேவனை வணங்க முடியாது, நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். தானியேல் சொன்னாரு, நீ தூக்கி எங்க சிங்க கவியிலே போட்டாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், உம்மை சேவிக்க போறதில்லை, நான் ஆராதிக்க போகிறது இல்லை. வைராக்கியம் பாராட்டினாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? தீயில தூக்கி போட்டாங்க வர 3 பேரை. சோத்திரம். ராஜா பாக்குறாரு, என்னடா 3 பேர் தானே போட்டா, எப்படா 4வது ஆள் உள்ள போனாரு? 4வது ஆளின் சாயல் தேவ தூதனை போல் இருந்தது. நமக்கு விரோதமாக அப்படி நிறைய பேர் பார்க்கணும். நமக்கு விரோதமா செய்கிற மனிதர்கள், நமக்கு விரோதமா செய்கிற பலவிதமான மனிதர்கள் பார்க்கணும். இவனுக்கு எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டோம்னா இவன் ஒன்னும் என்ன செய்ய முடியல, அசைக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? இவனுக்குள் கர்த்தர் தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள். அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் எவனோ என்னத்தையோ வச்சுட்டான் போல இருக்கு, அதனால தான் என் வாழ்க்கை இவ்வளவு மோசமா இருக்குது. பாஸ்டர் கால் எந்திரிச்சு வந்த உடனே எலுமிச்சம்பழமா கண்ணுல தெரியுது. என்ன தெரியுது? எலுமிச்சம்பழமா தெரியுது. எலுமிச்சம்பழம் வைக்கிற விலைக்கு எலுமிச்சம்பழம் தெரிஞ்சுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜ்ல சேஃப்டியா வச்சுக்க. நாம என்ன வர மாட்டேன். கடையில போய் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்க முடியல, அது மிஷின்ல போட்டு எடை போட்டு தான் கொடுக்கறான். முதல்ல எல்லாம் எடுத்துக்க எவ்வளவு வேணா கிடைக்கும் எடுத்துக்கிறான். இன்னைக்கு எல்லாம் அது எடை போட்டு தான் கொடுக்கறான். பயங்கர வேலை. நாம என்ன வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க.
எதையோ ஒண்ணு மந்தித்து வச்சுட்டான், ஏதோ ஒண்ணு வச்சுட்டான் பாஸ்டர். தூங்கும் போது என்னென்னமோ தெரியுது, கண்ணுக்கு அவன் பக்கத்து வீட்டுக்காரனே தெரியுது பாஸ்டர். கருப்பு கலரா போட்டு வந்து முன்னாடியே நிக்கிறான், பேங்குறான், பாங்குறான். ஜெபம் பண்ணாம படுத்தினா ஏகப்பட்ட பேய் வரத்தான் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. கெட்ட சொப்பனங்கள் வரத்தான் செய்யும். ஆமென் வரமாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை தேடி துதிச்சு ஆராதிச்சு மேற்கொண்டு தேவன் செய்த நன்மைகளை சொல்லிட்டு நம்ம படுக்கிறோமா? படுக்கிறது இல்ல, ஜெபம் இல்ல. பவுல் பாருங்க, இவ்வளவு சூழ்நிலையிலும் அவன் ஜெபம் பண்ணினான். தானியேல் இவ்வளவு சூழ்நிலையிலும் அவன் முன் செய்து வந்தபடி அவன் அந்நிய தேசத்தில் போய் அவன் ஜெபம் பண்ணினான். பல கனிகள் திறந்திருக்க அவன் தான் முன் செய்து வந்தபடி 3 வேளை தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. ஜெபம் பண்ணாதனால தான் நிறைய பேருக்கு முட்டி வலி. என்னையும் சேர்த்தான் சொல்றேன். முட்டி போடாதனால தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு முட்டி வலி. தேவனுக்கா தன்னை கொடுக்காதனால தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பல வியாதி பலவீனம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிதுனம் என்கிற ஒரு கப்பல், அதுதான் மிதுனம் என்கிற ஒரு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வராம வேலைக்கு போகிறது, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வராம அதுக்கு வைராக்கியம் பாராட்டலைன்னா என்ன? எப்படி தேவன் நம்மோடு இருப்பான்னு தெரியும். ஓனரை பார்த்து தைரியமா பேச முடியுமா? ஓ, நீ சம்பளம் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டும் சரி, நான் சர்ச்சுக்கு போய் ஆகணையா? என்ன ரூபன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என்ன நீ நினைச்ச வீட்டு தானே காலி பண்ணிக்க, நான் காலி பண்ணிக்கிறேன். ஆமேன்னு வர மாட்டேன். பாஸ்டர் என்ன பாஸ்டர் சொல்றீங்க? அதுதான் வைராக்கியம். நான் சர்ச்சுக்கு போய் ஆகணையா, எனக்கு ஆண்டவர் முக்கியமையா? சொல்ல முடியுமா? தானியேல் சொன்னார் அன்னைக்கு, சாத்ராக் ஆபேத்நேகோ சொன்னாரு, அன்னைக்கு யோசேப்பு வைராக்கியம் சொன்னாரு. ஆமென் சொல்லுங்க. என்ன தூக்கி போட்டா தீயில போடு, வலதான போட்டுக்க. தானியேல் சொன்னாரு, என்ன தூக்கி சிங்க போட்டுக்க. யோசேப்பு சொன்னாரு, எனக்கு விரோதமா நீ தூக்கி சிறையில போடுவ, போட்டுக்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தா, கர்த்தர் தானியேலோடு கூட இருந்தா, கர்த்தர் ஆபேத்நேகோ சாத்ராக் ஆபேத்நேகோடு கர்த்தர் இருந்தா. அல்லேலூயா. நீங்க ஒரு நாள் அப்படி நீங்க ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டி பாருங்க. உங்களிடத்தில் கர்த்தர் இருப்பதை அவர்கள் உணருவார்கள். அவங்களே சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வேலை தரல, நீ பாட்டுக்கு உன் கோயிலுக்கு போன்னு சொல்லுவாங்க. நம்ம வைராக்கியம் பாருங்க. சரிங்க சாமி, நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போலீங்க சாமி, இப்ப இன்னைக்கே வந்துடுறேன் சாமி அப்படின்னு ஓரம் பாருங்க. ஓ வர முடியாதியா? நீ தேங்காய் போடு, மாங்காய் போடு, நீ என்னத்தையும் போட்டுக்க. யாருக்கும் ஒரு ஆமேனே வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி வைராக்கியம் பாராட்டி பாரு. அன்னைக்கு பவுலுக்கு இருந்த வைராக்கியம் இன்னைக்கு நமக்கு வரல மாட்டேங்குது. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். தானியேலை பார்த்து சிங்க கதியில வந்து தானியேலை ராஜா காலங்காத்தல விடிய காலத்தை எட்டி பார்க்கிறாரு. ராத்திரி எல்லாம் ராஜாவுக்கு தூக்கமே வரல. ஆமென் சொல்லுங்க. நடிகைகள்லாம் வந்து விசிறாங்க. அந்த காலத்துல அப்படிதான் பண்ணிருப்பாங்க. அவங்க பெண்கள் எல்லாம் வந்து விசிறாங்க, பாட்டு பாடுறாங்க, அப்படியே மதி மயங்கர மாதிரி எல்லாம் அவனுக்கு விரோதமா. பைபிள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, நானும் வேற மாதிரி சொன்ன நினைக்காதீங்க. அவனுக்கு கீத வாக்கியங்கள் இசைகளை வாசித்து அவனுக்கு தூங்குறதுக்கு எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. காலையில வரைக்கும் அவனுக்கு தூக்கமே வரல. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா உங்க ஓனர் உங்களுக்கு விரோதம் எழும்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவன் ராத்திரி அவனுக்கு தூக்கம் வராது. உண்மை உள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்கள் வைராக்கியம் பாராட்டினா அது நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மை உள்ள தேவனை அவர்கள் கண்டு கொள்வார்கள், அவர்கள் நம்ம மூலமாக காண்பார்கள். அல்லேலூயா ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம வைராக்கியம் பாராட்டுறது இல்ல, நம்ம இசைந்து போடுறோம். தப்பா நினைச்சிடுவாங்க, அவங்க ஏதாவது நினைச்சிடுவாங்க, சொல்லிடுவாங்க, படக்குன்னு சொல்லிடுவாங்க. நம்ம எப்ப கேட்டாலும் போய் காசு கொடுத்துறாங்க, எப்ப கேட்டாலும் என்ன வேணா பண்ணிடுறாங்க. அதனால கொஞ்சம் பணிஞ்சு போயிடுறீங்களா? ஹலோ ஒரு ஆமென் சொல்லுங்க. பவுலோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அந்த சுகம், அந்த வியாதி பலவீனமே சொல்லிருச்சே, அதனால தான் விடுதலை ஆயிருச்சு.
மரிக்க போக வேண்டியவன், மரிக்க வேண்டிய ஒரு மகன் அல்ல மரிக்க வேண்டிய ஒரு மனுஷன், அவன் இன்றைக்கு சுகமாயிருக்கிறான். பவுல் மூலமாக தேவன் அவனோடு இருக்கிறார் என்பதை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1 சொன்னேன், மிதுனம் எதுக்காக தேவன் நமக்கு தருகிறார்? மிதுனம் அந்த அடையாளம் எதற்கு? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை காட்ட. அல்லேலூயா சொல்லுங்க. 2வது ஸ்தோத்திரம், அந்த கப்பல் எதுக்கு, மிதுனம் எதுக்கு அப்படின்னா, 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவில் மழை காலத்தில் தங்கி இருந்த மிதுனம் என்கிற அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பல் நாங்கள் ஏறி புறப்பட்டோம். அவன் சொல்லுங்க, தேக்க நிலை மாற்றும். சொல்லுங்க, எல்லாம் சொல்லணும். தேக்க நிலை, அமர்ந்திருந்த நிலை, முடங்கி போன நிலை, இனி என் வாழ்க்கையில் அடுத்து பயணிக்க முடியாது அப்படி நினைச்ச நிலை மாறி, இன்னும் நீ வேற இடத்துக்கு பயணி, இனி மற்ற இடத்துக்கு போ என்று சொல்லி கப்பல் நம்மளை அடுத்த நிலைக்கு நேராக பயணிக்கிற இந்த மிதுனம் அடையாளம் எது தெரியுமா? இந்த மிதுனம் கப்பல் எதுக்கு தெரியுமா? இங்கேயே உட்காராத, எழும்பி நீ அடுத்த நிலைக்கு போ அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. ஒரு அப்பளத்துக்கும் ஒரு அல்லேலூயா வடகத்துக்குமே நீ சண்டை போட்டு அழுதுட்டு இருக்கிற, இனி வடகம் வேண்டாம், அல்லேலூயா இனி அப்பளம் வேண்டாம், உனக்கு அதை விட சூப்பர் ஒரு அப்பனை காமிக்கிறேன் போ, அதை விட சூப்பர் ஆசீர்வாதத்தை காட்டும். சின்ன சின்ன விஷயத்துக்காக நீ இங்கே உட்கார்ந்து தேஞ்சு கிடக்காத, அடுத்த நிலைக்கு நேராய் உன்னை நடத்துகிறேன் ஆண்டவர் சொல்றார். ஏதோ ஒரு நிலையில நீங்க உட்கார்ந்தது போதும், ஏதோ ஒரு நிலையில நீங்க தேங்கி இருந்தது போதும், ஏதோ ஒரு நிலையில நீங்க அமர்ந்திருந்தது போதும், அடுத்த நிலைக்கு நேராய் தேவன் நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா, ஒரு ஆமென் சத்தமா ஒரு அல்லேலூயா. ஏதோ ஒரு நிலையில அடங்கி இருக்கிறதுக்கல்ல, பிரச்சனைகளை பார்த்து, அதுவோ இதுவரைக்கும் நாங்க பல சூழ்நிலையை பார்த்து வந்துட்டோம், இனி எங்களால பயணிக்க முடியாது, இனி எங்களால போக முடியாது, என் வாழ்க்கையில் இப்படியே தான் வாழணும் அப்படி நீ முடிவு பண்ணாத. கர்த்தர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறார். உன்னை இங்கேயே உட்கார்றதுக்கு அல்ல, உன்னை அடுத்த நிலைக்கு நேராய் நடத்த. சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சு, நான் முடிவு பண்ணிடுவாங்க, இனி என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் போலான்ட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், உன்னை போகிறதுக்கு அல்ல நான் வச்சிருக்கிறத அடுத்த நிலைக்கு நேராய் உன் நடத்த. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பிரச்சனையை பார்த்துட்டு இங்கேயே முடிஞ்சு உன்னை என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, ஆமென் அல்லேலூயா ஆமென் சோத்ரம், பரலோகமே என் சொந்தமே உன்னை விட்டுட்டனே ஐயோ அப்படின்னு கதறதுக்கு அல்ல. அல்லேலூயா, முகமுகமாய் அவரை நான் பார்ப்பேன், உயிரோடு நான் இன்னும் வாழுவேன், ஜீவிய காலமெல்லாம் இன்னும் அவரோடு கூட வாழுவேன் என்று மீண்டும் அவரோடு கூட ஜீவிப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஜீவனை உனக்கு கொடுக்கிறார். இல்லாட்டி கடல்லையே பவுல் அழிச்சிருப்பாரு, கடல்லையே இங்க வந்த 276 பேரை கடல்லையே கர்த்தர் முடிச்சிருப்பாரு. ஏன் தெரியுமா? அவர் திட்டம் என்ன தெரியுமா? நீ ரோமாபுரிக்கு போகணும் பவுலே, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் பவுலே, நீ தேக்க நிலையிலே இந்த சூழ்நிலையை பார்த்து இங்கே உட்காராத. ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் பல உன் மூலமா நான் செய்ய வேண்டிய காரியம் இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் உன் மூலமா நிறைய காரியங்களை செய்ய விரும்புகிறேன், அதை செய்யணும், இங்கே உட்காராத. ஆமேன வர மாட்டேங்குது, கொஞ்சம் வயசாயிட்டாவே ஆமேன் வர மாட்டேங்குது, பாட்டு பாட வர மாட்டேங்குது, கை தட்டுறது வர மாட்டேங்குது, எழுப்பி நிக்க முடிய மாட்டேங்குது, ஒரு சின்ன ஒரு சோர்வு டயர்டு கேட்டா பாஸ்டர் வயசாயிடுச்சு பாஸ்டர், கை காலெல்லாம் ஓஞ்சிருச்சு பாஸ்டர், முன்ன மாதிரி வாயை திறக்க முடியல பாஸ்டர், வாயெல்லாம் பல்லு எல்லாம் போயிருச்சு பாஸ்டர், பொக்க வாய ஆயிடுச்சு பாஸ்டர், எல்லாம் பிளாஸ்டிக் பல்லு பாஸ்டர். ஹலோ, ஒரு ஆமேன ஆமே சொல்ல மாட்டான். 40 வயசுல இன்னைக்கு பல்லு போயிருது, 40 வயசுல சரீரம் எல்லாம் சுருக்கு விழுந்துருது, ஆமேன வர மாட்டேன். பலவீனம் எல்லாம் முடங்கி போயிருது, எலும்பு நரம்பு தசைகள் எல்லாம் வீக் ஆயிருது. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. இப்படியா உன் காலத்தை முடிக்கிறதுக்கு அல்ல நான் உனக்கு ஜீவனை கொடுத்தது, அடுத்த நிலைக்கு நேராய் நடத்தப்பட, அடுத்த நிலைக்கு நேராய் நீ பயணிக்க, இன்னும் முன்னேறி செல்ல, இன்னும் அடுத்த நிலைக்கு நேராய் நடக்க. ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புருஷன் போகும்போது நானும் போக வேண்டியதை பார்த்தேன், புருஷன் போகும்போது நானும் கையோடு போக வேண்டியதை பார்த்தேன், இன்னும் இந்த பிரச்சனை அனுபவிக்கிறேன் அப்படி சொல்றீங்களா? அப்படின்னு வேதனைப்படுறீங்களா? கர்த்தர் சொல்றாரு,
நீ தேக்க நிலையில உட்கார்றதுக்கு அல்ல நான் இந்த உனக்கான ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற மிதுனம் கப்ப. அல்லேலூயா. உன்னை அடுத்த நிலைக்கு நேராய் நான் அந்த ஊழியத்தை, உன் வாழ்க்கைய, உன் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு நேராய் நான் கொண்டு போக விரும்புகிறேன். நீ போக வேண்டிய இடம் ரோமாபுரிக்கு. இப்ப இருக்கிற சில தீவுகளை கண்டே நீ பயப்படுற, சில சூழ்நிலை கண்டே நீ கலங்கி இங்கேயே உட்கார்ந்தலாம் நினைக்கிற. நோ. ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்து உனக்காகவே நீ இந்த பலவீனமா இருப்பின்னு சொல்லிதான், இந்த சூழ்நிலையை இருப்பின்னு சொல்லிதான் உனக்காக 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த கப்பலை இங்கேயே நிறுத்தி வச்சிருக்கிறேன். 3 மாசம் ஓடாம இங்கே கட்டி வச்சிருக்கிறேன். உனக்காக நான் எப்பவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். நீ சாக்கு போக்கு சொல்லுவீன்னு தெரியும், நீ பல சூழ்நிலை சொல்லுவீன்னு தெரியும். அதுக்குதான் கர்த்தர் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் போகும்போதே நீங்க எல்லாம் போக வேண்டிய கேசுக்கு நிறைய கர்த்தர் இன்னும் வச்சிருக்கிறார்னா, இந்த பாஸ்டர் மூலமா உங்களை நடத்த வேண்டிய பாதைகள் இன்னும் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுக்கு தான் இன்னும் உங்களை இன்னும் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் குடும்பத்தை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, நெருக்கங்களை பார்த்து, தேவைகளை பார்த்து, பல காரியங்களை கண்டு நீ வாழ்க்கை முடிச்சிடாத. இன்னும் நீ போக வேண்டிய பாதைகள் வெகு தூரம். ஹலோ, நான் போறேன்னு சொன்னீங்கன்னா அவங்க யாரும் போகவே மாட்டாங்க. அல்லேலூயா. சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும் அப்படி விரும்புனீங்கன்னா அது சீக்கிரம் நீங்க போகவே மாட்டேன். உங்களுக்கு ஆயுசு கெட்டின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இன்னும் நிறைய தூரம் போகணும் சொல்லி பாருங்க, ஆண்டவர் உங்களை எடுத்துடுவார். ஆமென் வர மாட்டீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அப்படிதான் சொல்றேன். அப்ப எனக்கு சீக்கிரம் எனக்கு மரணமே வேண்டான்னு கேட்டுட்டு இருக்குவேன். இன்னும் நான் நிறைய பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது, இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஆமென் அல்லேலூயா வர மாட்டேன். 1000 பேர் உட்கார்ற சபையை கட்டணும் நான் என் தரிசனத்துல போட்டிருக்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. இப்பவே நான் போயிட்டேன்னா 250 நான் போயிட்டேன்னா சோத்திரம். அல்லேலூயா. 1000 நான் பார்க்காம போயிட்டேன்னா பரலோகத்துல போய் வெட்கப்பட வேண்டி வரும், அவமானப்பட வேண்டி வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரும் கேட்பார், ஏப்பா சீக்கிரம் வந்துட்டேன்? அப்ப நீங்க தானே கூப்பிட்டீங்க, அதான் வந்துட்டேன். நான் கூப்பிட்டேன்னா? நீ அவசரப்பட்டு வந்துட்டு நான் கூப்பிட்டேங்கிற. அல்லேலூயா. உன் தரிசனம் என்ன? உன் திட்டம் என்ன? நீ இன்னும் 1000 பார்க்க வேண்டிய, நீ 750 பார்க்காம நீ வாட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு கர்த்தர் கேட்டக்கூடாது. அல்லேலூயா. என்னுடைய குறிப்பிட்ட லக்கு 1000. நான் நிறைய பார்க்கணும் விரும்புறேன், நிறைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும் விரும்புகிறேன். இந்த ஆனமலையே நான் தேவனுக்கு சொந்தமாய் மாற்றணும் விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அங்க போற பஸ் எல்லாம் இங்க எம்ஆர்சி நேரா திருப்பணும் நான் விரும்புறேன். ஏன்னா ஆமேன்னு வர மாட்டீங்க. அங்க நிக்கிற வண்டி எல்லாம் இங்க வந்து நிக்கணும் நான் விரும்புகிறவன். அந்த தரிசனத்துல ஓடுகிறவன் நானு. தேக்க நிலையில் இருப்பதுக்கு அல்ல, தேக்க நிலையில நான் வாழ்றதுக்கு அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருக்குள் அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை, அந்த தாகம் நமக்குள் வர வேண்டும். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. பாக்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1 சொன்னேன், தேவன் இருப்பதை காட்டும் இந்த மிதுனம். 2வது, தேக்க நிலையை அது மாற்றும். எல்லாம் சொல்லுங்க, என் நிலை மாறப்போகிறது, என் சூழ்நிலை மாறப்போகிறது, என் வாழ்க்கை மாறப்போகிறது. நிறைய பேர் சொல்லவே மாற்றீங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் நிலை மாறப்போகிறது, தேக்க நிலை மாறப்போகிறது, தேங்கி போன நிலை மாறப்போகிறது. அல்லேலூயா. யாக்கோபு 20 வருஷம் மாமனார் வீட்டிலேயே உழைச்சிட்டான். அவன் நினைச்சான், நான் பயங்கர உழைப்பாளி, ஒரு கடின உழைப்பாளி, ஐயோ நான் நிறைய சாதிச்சிட்டேன். ஏசப்பா சொன்னாரு, நீ ஓவரா பீத்திட்டு இருக்கிற, நீ மரியாதையா நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு, கிளம்பி வந்துரு. ஆண்டவர் கிளப்பி கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு நிறைய பேர் பீத்திக்கிறாங்க, நான் பயங்கரமா உழைக்கிறேன், ஐயோ நான் உழைச்சு நான் அப்படியே தேஞ்சு போயிட்டேன். எங்க உழைச்சு? ஆண்டவருக்காக உழைச்சல்ல, அடுத்தவனுக்காக உழைச்சு தேஞ்சு போயிட்டாங்களாம். ஆண்டவர் அதுல பிரியப்படுறது அல்ல. நீ கர்த்தருக்காக தேயணும் ஐயா, நீ கர்த்தருக்காக நீ தேயணும், கர்த்தருக்காக உன் சரீரத்தை ஒடுக்கணும், கர்த்தருக்காக நீ பாடுபடணும். அல்லேலூயா. ஆம், மாடு மாடா உழைச்சு யார போல தேஞ்சு, இது பழமொழி சொல்லுவாங்கல்ல, எனக்கு தெரியல, சத்தமா சொல்லுங்க. ஓடு மாதிரி தேஞ்சு போயான். ஓடு தேஞ்சு போச்சான். யார் சொன்னது ஓடு தேஞ்சு போச்சு? ஓடு தேஞ்சா போச்சு, ஓடு அப்படியே தான் இருக்குது. ஆமென் வர மாட்டே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாடு மாதிரி உழைச்சாங்களாம், ஓடு மாதிரி தேஞ்சு போயிட்டாங்க. அது கூட நிழல் கொடுக்குது, அது கூட மழையை தடுக்குது, அது கூட நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் கொடுக்குது. ஓடு குழு குழு குழுன்னு இருக்கும். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா சொல்லுங்க. அநேகருக்கு உழைச்சு 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 ஊருக்கு உழைச்சு, அல்லேலூயா, உலகத்துக்கு உழைச்சு, குடும்பத்துக்கு உழைச்சு, உறவுக்கு உழைச்சு, அடுத்தவங்க உழைச்சு உழைச்சு வியாதி வந்ததா மிச்சம். ஆண்டவரே போதுங்கப்பா, நான் இத்தனை வருஷம் சபைக்கு வந்தது ஆண்டவரே ரொம்ப நல்லா இருந்துச்சு, போதும் அப்பா, என் வயசு முடிஞ்சிருச்சு, என் காலம் முடிஞ்சிருச்சு, என் இதோட எடுத்து இனி நான் இருந்து என்ன பிரயோஜனம்? கொக்கு கொக்கு பிரயோஜனம் இல்லப்பா அப்படின்னு சொல்றீங்களா? உன்னை கொக்கு கொக்கா பறக்கணும் தான் நான் விரும்புறேன். இன்னும் உன்னை எழும்பி பிரகாசிக்கணும் தான் விரும்புறேன். உன் மூலமா ஒரு பெரிய கூட்டத்தை நான் கொண்டு வர விரும்புறேன். உன் மூலமா பெரிய அறுவடையை கொண்டு வர தான் விரும்புறேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் பையன் வேணும் பையன் வேணும், பையனை பெற்றெடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி, அது கல்யாணம் பண்ணி அவனுக்கு அழிவு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை கொடுத்து அவனுக்கு ஒரு பொண்ணை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் வகத்திலே குத்தறான்னு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பையன் கேப்ப நீ, பையனை கேப்ப நீ. நாமே நாடு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புதன்கிழமை கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்கான்னு சொல்லுவா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கட்டடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. தேக்க நிலை என்ன? தேக்க நிலை ஏன் நீ தேங்கி போன ஒரு இடத்துல அடங்கி கிடக்க காரணம் என்ன? குடும்ப சூழ்நிலை சொல்லி நீ தேங்கி போகாத. கர்த்தருக்காக என்ன நீ சாதிச்ச? ஆண்டவர் சொல்றார், அடுத்தவன் ஏறி அதிலே பயணித்தார்கள். எலியா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோன்னு போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளுமே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அமர்ந்துட்டான். ஆமென் சொல்லுங்க பாக்க. கடந்த நாட்கள் நான் அதை தியானம் பண்ணேன். இப்படி ஆண்டவர் என்னோட அப்படி பேசினார். கவனிங்க. 18ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல ஆகாபுக்கு முன்னாடி ரதத்துக்கு முன்னாடி ஓடின எலியா. சொல்லுங்க. ஆகாபுக்கு முன்னாடி ரதத்துக்கு முன்னாடி ஓடின. ரதம்னா தெரியுதா? குதிரையா இருக்கும். ரதத்துல குதிரைக்கு முன்னாடி எலியா ஓடி இருக்கிறார். சாப்பிடாதவரு 850 பேரை கொலை பண்ணி ரொம்ப டயர்டா வர இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் சாப்பிடல. எப்படி ஓடினாராம்? ரதத்துக்கு முன்னாடி ஓடினாராம். எல்லாம் சொல்லுங்க. எதுக்கு முன்னாடி ஓடினாரு? ரதத்துக்கு முன்னாடி ஓடினார். நமக்கு முன்னாடி ஒரு பேரன் ஓடினாவே அவனை போய் பிடிக்க முடியல. நம்ம ஓட்டம் அப்படித்தான் இருக்குது. ஆனா ஆகாபானிக்கு ஓடினாரு. எப்படி ஓடினாரு? ரதத்துக்கு முன்னாடி ஓடினாரு. 19ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா அவர் இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? நடந்து போற. ஓரேப்பு மட்டும், எல்லாம் சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? ஓரேப்பு மட்டும் நடந்து போனா. ஓடின எலியா இப்ப எப்படி போறாரு? சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி ஓடின எலியா சில வசனத்துக்கு அப்புறம் எப்படி போறாரு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எலியாவுக்கு வயசாயிருச்சு பாஸ்டர். அன்னைக்கு ஓடினாரு, வாலிப பருவத்துல ஓடினாரு. இன்னைக்கு அவர் என்ன செய்யறாரு? நடக்கிற காரணம் நான் சொல்லட்டுமா? அன்னைக்கு ஓடும் போது வைராக்கியமாய் ஆண்டவருக்காக 850 பேரை கொலை பண்ணினவர், கர்த்தருக்காக உபவாசம் இருந்தவர், கர்மேல்ல போய் அவள் முகம் முழங்கால் பட குனிந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினவர். 19ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கும் பொழுது போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணா பாருங்க. அப்பதான் ஓட்டம் எல்லாம் நின்னு போனது. அல்லேலூயா சொல்லுங்க. எப்பொழுதுமே போதும்னு சொல்லாதீங்க. என் ஓட்டம் போதும், என் வாழ்க்கை போதும்னு சொல்லாதீங்க. ஓடுன நீங்க நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. நடக்கிற நீங்க படுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமேன வரமாட்டி. நான் இருந்து என்ன நீ சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க இதுவரைக்கும் ஓடின ஓட்டம் எல்லாம் நின்றுவிடும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். தூதன் அனுப்பி அவனுக்கு ஒரு பிரெட்டை கொண்டு வந்து கொடுத்தார், அப்பத்தை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். அவன் முழிச்சு பார்த்தான். ஆண்டவர் தட்டி எழுப்பி அவன் சாப்பிடுனாரு. அப்படியே தூக்கு மப்பிள சாப்பிட்டாரு. 2வது முறையும் மறுபடியும் தூங்கிச்சாரு. சோத்திரம். மீண்டும் கர்த்தர் 2வது முறை தட்டி எழுப்பி சாப்பிடுப்பா, உனக்கு அப்பமும் தண்ணி வந்திருக்கு, சாப்பிடுப்பான்னாரு. மீண்டும் எந்திரிச்சான், சாப்பிட்டான், மீண்டும் படுத்துட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. எலியா சொல்லியிருக்கணும், நான் அன்னைக்கு சாப்பிட்ட ஆகாரம் என்ன தெரியுமா? அப்பமும் இறைச்சியும். கேரித்தோட தண்ணீர் தான் நான் சாப்பிட்டவன். இயற்கை தண்ணீரை சாப்பிட்டவன், செயற்கை தண்ணீரை சாப்பிடாத நானு. சோத்திரம். ஆண்டு காகத்தின் மூலமாக அப்பம் இறைச்சி சாப்பிட்டவன் நானு. இன்னைக்கு வெறும் அப்பமும் வெறும் தண்ணீரை குடிக்கணுமா? இது என்னுடைய ஆகாரம் அல்ல. போ.
அப்படின்னு அன்னைக்கு எரியா வைராக்கியம் பண்ணியிருந்தாருன்னா கர்த்தர் முன்னாடி சாப்பிட்ட ஆகாரத்தை என்ன செஞ்சிருப்பாரு? கொடுத்திருப்பார். இன்னைக்கு நிறைய டைம் எப்படி தெரியுமா நம்ம வாழ்ந்துட்டோம், முன்னாடியில எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்ட நம்ம இன்னைக்கு எது கிடைச்சாலும் பரவாயில்லைங்க திங்க ஆரம்பிச்ச உடனேதான் எல்லா வியாதி வந்துருச்சு. எத்தனை பேர் நான் சொல்றதுக்கு ஆமேன்னு சொல்றீங்க? அன்னைக்கு என்ன சொன்னோம்? எனக்கு இதுதான் வேணும், இதுதான் சாப்பிடுவேன், இதுதான் என்னுடைய உணவுன்னு சொன்னோம். இன்னைக்கு என்ன பண்றோம் தெரியுமா? வேற பிள்ளைங்க மேகி சாப்பிட்டாலும் எனக்கு மேகி வேணும்னு புடுங்கி சாப்பிடுறோம். பாத்தீங்களா? பிள்ளை அது பேரன் ஒரு லேஸ் சாப்பிட்டா அதை புடுங்கி சாப்பிடணும் ஆசை வருது பாருங்க. அங்கதான் நம்ம வியாதி பட்டுட்டோம், அங்கதான் நம்ம வியாதி பட்டுட்டோம், அங்கதான் நம்ம பலவீனம் பட்டுட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம முன்னாடி சாப்பிட்ட ஃபுட்டை நம்ம கரெக்டா சாப்பிட்டு வந்தோம்னா வியாதி இல்ல. நம்ம ஓடுன எலியா இன்னைக்கு ஓடி இருக்கலாம். அன்னைக்கு இருந்த ஜபம், அன்னைக்கு இருந்த வைராக்கியம், அன்னைக்கு இருந்த வேத வசனம், அன்னைக்கு இருந்த சபை, அன்னைக்கு இருந்த பாசு, அன்னைக்கு இருந்த காரியம் இன்னைக்கு என் வாழ்க்கை இல்லாதனால தான் இன்னைக்கு நான் நடக்க வேண்டி வருகிறது. எனக்கான மிதுனம் வர மாட்டேங்குது, எனக்கான நன்மை வர மாட்டேங்குது, எனக்கான தேவைகளை சந்திக்க மாட்டேங்குது. எத்தனை பேர் அதுக்கு வைராக்கியம் கொள்ள விரும்புறீங்க? அன்னைக்குள்ள ஜெபம் எனக்கு வேணும்ப்பா, அன்னைக்குள்ள வசனம் எனக்கு வேணுமாப்பா, அன்னைக்குள்ள ஃபாஸ்டிங் எனக்கு வேணுமாப்பா, அன்னைக்குள்ள காரியம் எனக்கு வேணுமாப்பா. நான் அதை தியானம் பண்ணும்போது இப்படி சொன்னேன், எல்லாம் எஃப்லயே தியானம் பண்ணேன். எஃப் எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இங்கிலீஷ் மீடியம் நீங்க படிக்காட்டியும் பரவாயில்ல, நான் சொல்லித்தரேன். எஃப் சொல்லுங்க. எஃப்னா ஃபுட். ஃபுட் அவன் மாத்தினான். சோத்திரம். அன்னைக்கு சாப்பிட்ட ஃபுட் இல்ல, இன்னைக்கு வேற ஃபுட் சாப்பிடுறான். அதனால தான் எலியா அவனால ஓட முடியல, நடக்கிறான். ரெண்டாவது அது வைராக்கியம், போல்ட்னஸ். அந்த வைராக்கியம் அன்னைக்கு இருந்த வைராக்கியம் இன்னைக்கு எலியாவுக்கு இல்ல. சூரச்செல்லு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறான். அன்னைக்குள்ள விசுவாசம், ஃபெய்த், எஃப் ஃபெய்த். அன்னைக்குள்ள எலியாவுக்கு இருந்த ஃபெய்த் இன்னைக்கு எலியாவுக்கு இல்ல. எலியா சொல்றான், நான் சொல்லாம மழை வராதியா, நான் சொன்னா மழை வரும் என்று அன்னைக்கு விசுவாசமா பேசினவன் இன்னைக்கு சூரச்செடியில உட்கார்ந்துட்டு அல்லேலூயா எங்கோ ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு வாழ்க்கையில தொலைச்சு போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது எஃப், போக்கஸ். எல்லாரும் சொல்லுங்க, போக்கஸ். அவன் பார்த்த பார்வை இன்னைக்கு மாறிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. நீ போய் பாரு, ஒரு மேகம் வரும், அந்த மேகத்திலிருந்து மழை வரும், பெரும் மழை இரைச்சல் வரும். போய் பாரு. ஒரு பார்வை அவங்ககிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பார்வை இல்ல, இன்னைக்கு வேற பார்வை தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஏன் நம்ம வாழ்க்கையில தேக்க நிலை, அதை மாற வேண்டும். அதுக்குதான் கர்த்தர் மிதுனத்தை கொடுத்திருக்கிறார். அதனால தான் இந்த கப்பலை தேவன் கொடுத்திருக்கிறார், இந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாக்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது, தேவையானதை கொடுக்கும் இந்த மிதுனம். சொல்லுங்க இந்த வார்த்தைய, தேவையானதை கொடுக்கும். பாருங்க, ஆமென். 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானதை எல்லாம் ஏற்றினார்கள். அதுக்கு முந்தின பகுதி வாசிக்கும் போது எலியாவை மதிக்கவே இல்லை, பவுல மதிக்கவே இல்லை. பவுலுக்கு விரோதமா சாபமா பேசின ஜனங்கள் இப்ப என்ன பண்றாங்க? மரியாதை செய்யறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வரும்போது மழை வந்திருக்கோம், இப்ப வெயில் அடிக்க பார்த்தீங்கன்னா ஏன் தெரியும்? மரியாதை செலுத்துது அது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் மரியாதை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு அவர்கள் பவுல் வரும்பொழுது அவனுக்கு விரோதமா பேசுற ஜனங்கள் இன்னைக்கு மரியாதை செய்யறாங்க. வந்தனம், வணக்கம், ஐயா நாங்க தெரியாம பேசிட்டோம், வாங்க வாங்க நீங்க வரணும், எங்க வீட்டுக்கு வரணும், ஜெபம் என்று அவர்கள் மரியாதை செய்யறாங்க. தேவையெல்லாம் கொடுக்கறாங்க. சோத்திரம். நீங்க முந்தின அல்லேலூயா வேத பகுதி வாசிக்கும் பொழுது எல்லாம் இழந்தாங்க. 18, 19 வசனம் 27, 18, 19 வாசிக்கும் பொழுது எல்லாம் தூக்கி எரிஞ்சாங்களாம். சரக்குகளை கடலிலே எரிந்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 19 வசனத்துல கப்பல் தளவாடங்கள் எல்லாம் கையினால எடுத்து எரிந்தோம். கப்பலுடைய கருவிகள், கப்பலுக்குரிய காரியங்கள் தூக்கி எரிஞ்சாங்க. கப்பல்ல கொண்டு வந்த சரக்குகள் எல்லாம் தூக்கி எரிஞ்சாங்க. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. 38ஆம் வசனம் 27, 38ல அல்லேலூயா கோதுமை, ஆமென் அல்லேலூயா, அவன் கொண்டு வந்த சாப்பாடு ஐட்டம் எல்லாம் தூக்கி எரிஞ்சாங்க.
ஏன்னா லோடு அதிகமாகுது. தண்ணிக்குள் அழிய போகிறாங்க, அதனால தூக்கி எரிஞ்சாங்க. அதனாலதான் கர்த்தர் இந்த மிதுனத்தை கொடுத்து, இந்த மிதுனம் என்ன தெரியுமா அடையாளம்? நீ எதெல்லாம் இழந்து போனையோ அதெல்லாம் கொடுக்கறதுக்காகதான்ப்பா இந்த மிதுனம். நீ என்னப்பா இழந்துட்ட, எதப்பா இழந்துட்ட, எந்த காரியத்தை இழந்துட்ட, அதெல்லாம் நான் கொடுப்பேன். ஒண்ணு கவலைப்படாத. சரீரத்தை புதுசா கொடுக்க போறேன், உன் வாழ்க்கையில புதுசா கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான வாழ்க்கையை தரப்போறேன். இது வரைக்கும் பட்ட எல்லா பாடுகளும் மாற போகிறது. எழும்பி நிற்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, தேவையானதை கொடுக்கோ. இந்த மிதுனம், இந்த கப்பல் உனக்கு தேவையெல்லாம் கொடுக்க போகிறது. உனக்கு தேவையானது எல்லாம் கொடுக்க போகுது. ஆவியானவரே, என் தேவையை நிறைவேற்றுங்கப்பா, என் தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேவன் இருப்பதை காட்டுங்கள். ஓ, தேவன் இருப்பதை காட்டு. ஓ, ஹல்லேலூயா. தேக்க நிலையை மாற்று, தேவையானதை கொடுக்கும். ரம்மம்மா ரியா கபரபரபா. எல்லாரும் வாயில திறந்து சத்தமா, ஆவியானவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோட பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான்காவது ஒன்னு சொல்லி நான் முடிக்க போறேன், ஜெபிக்க போறேன். ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தில் பயணிக்கும். அல்லேலூயா. அவன் எங்க நீ போகணுமோ அந்த இடத்துக்கு சரியாய் பயணிக்கும். எங்க போனா நீ சுகமா இருப்ப, எங்க போனா நீ பலனா இருப்ப, அந்த இடத்துக்கு நேராய் சரியா அவனை நடத்துவா. தேவன் இங்க அவனை கொண்டு வந்திருக்கிறார்னா இதுக்கப்புறம் தான் தேவ சித்தம் நிறைவேற போகிறது. இதுக்கப்புறம் தேவ திட்டம் நிறைவேற போகிறது. சும்மா தேவன் கொண்டு வரல, சும்மா தேவனோட பயணிக்கல. தேவ சித்தத்தை வாழ்க்கை நிறைவேற்றவே. நல்ல கையை தட்டி நல்ல ரக்கா பாபா பாரபா. இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா, இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ, ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை பயணிக்கணும், தேவ சித்தத்தில் பயணிக்கணும், தேவ சித்தத்தில் பயணிக்கணும். தேவன் இருப்பதை அநேகர்